நிகழ்தகவு. மத போதனை நிகழ்ச்சிக்கு வந்த 2 சிறுமிகளிடம் அத்துமீறல். பிரபல மதபோதகர் ஜான் ஜெபராஜை வலை வீசி தேடி வந்த காவல்துறை. பெங்களூருவில் இருப்பது போல் பொலிசை திசை மாற்றிவிட்டு தென் மாவட்டங்களில் உலா வந்த மதபோதகர். மூணாறில் காதலியுடன் பதுங்கி இருந்தவரை பொறி வைத்து பிடித்த தனிப்படை. கோவையில் இருந்து மதுரை, மதுரையில் இருந்து நெல்லை, நெல்லையில் இருந்து தென்காசி என வெவ்வேறு கார்களில் ஊராக சுற்றிய மதபோதகர் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? கிறிஸ்தவ பாடல்களை பாப் இசையில பாடியே பிரபலமானவர் தான் இந்த கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ். தென்காசியைச் சேர்ந்த இவரு கோவை காந்திபுரத்துல உள்ள கிங் ஜெனரேஷன்கிற மத போதக கூடத்துல மத போதகராய் இருந்திருக்கார். தமிழ்நாடு மட்டுமில்லாம கேரளாவுக்கு போயும் கான்சர்ட் நடத்தி இருக்கார். இவரோட கான்சர்ட் நிகழ்ச்சிக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இவருக்கு இன்ஸ்டாகிராம்ல சுமார் 1.25 லட்சம் ஃபாலோயர்ஸும் இருக்காங்க. கான்சர்ட் மூலம் மட்டுமில்லாம டொனேஷன்கிற பேர்லயும் இவருக்கு மாசம் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வர்றதா சொல்லப்படுது. இப்படி பேரு புகழ் பணம்னு செல்வ செழிப்புல இருந்த ஜான் ஜெபராஜ் மீது 2 சிறுமிகள் பாலியல் புகார் கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஜான் ஜெபராஜுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இவரோட மாமனார் 2 சிறுமிகளை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. மதபோதன நிகழ்ச்சி நடக்கிறப்பெல்லாம் அந்த சிறுமிகளையும் கூப்பிட்டு வர்றது வழக்கமா. அப்படி அந்த சிறுமிகள் 2 பேரும் மதபோதன கூடத்துக்கு வரும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் ஜான் ஜெபராஜ் அவங்க கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டதா சொல்லப்படுது. கடந்த சில ஆண்டுகளாகவே ஜான் ஜெபராஜால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான 2 சிறுமிகளும் இத யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஆசிரியை ஒருவர் மூலமா அந்த சிறுமிகள் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்பு மைய அதிகாரிகள் கோவை மத்திய பகுதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் கிட்ட விசாரணை நடத்தின கோவை மத்திய பகுதி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் ஜான் ஜெபராஜ் மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணி அவரை தேடி வந்தாங்க. போலீஸ் FIR ஃபைல் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மதபோதகர் உடனே தலைமறைவாகிட்டார். தப்பிச்சு ஓடுன ஜான் ஜெபராஜை பிடிக்க காவல் ஆய்வாளர் ரேணுகா தேவி தலைமையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. கோவையில இருந்து தப்பிச்சு போன ஜான் ஜெபராஜ் மதுரையில பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு. அதனால தனி படையில ஒரு டீம் மதுரைக்கு போய் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. போலீஸ் ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஜான் ஜெபராஜ் தான் யூஸ் பண்ண மொபைலை தூக்கி போட்டுட்டு புது போன் வாங்கி இருக்காரு. அதோட பழைய சிம் கார்டை தூக்கி வீசிட்டு முதல்ல 5 புது சிம் கார்டு வாங்கி அதை மாறி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நார்மல் வாய்ஸ் கால் பேசினா சிக்கல்னு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாம் வாட்ஸ்அப் கால் மூலமா தான் பேசியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல 1.25 லட்சம் ஃபாலோயர்ஸை வச்சிருக்கிற ஜான் ஜெபராஜ் அதுல ஒரு சில ரசிகர்கள் கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலமா பேசி உதவி கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாள் மதுரையில இருந்துட்டு அடுத்து இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போயிருக்காரு. ஒரு நாள் அங்க இருந்து தென்காசிக்கு போய் அங்க உள்ள ஒரு லாட்ஜில் தங்கி இருந்திருக்காரு. தென்காசியை சேர்ந்த ஒரு இளம் பெண் கூட மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கு. இந்த விஷயம் அவரோட மனைவிக்கு தெரிஞ்சு இதனால கடந்த சில மாதங்களாகவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஜான் ஜெபராஜோட தகாத செயல்னால மனைவி குழந்தைய கூப்பிட்டுட்டு தன்னோட பெற்றோர் வீட்டுல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தன்னோட கணவர் ஜான் ஜெபராஜ் தன்னை ஏமாத்தி தன்கிட்ட இருந்து பணத்தை மோசடி பண்ணிட்டதா அவரோட மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல சமீபத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் அடிப்படையில விசாரணையும் நடந்துட்டு இருக்கு.
கோவையில இருந்து மதுரை, அடுத்து திருநெல்வேலி, அடுத்து தென்காசிக்கு போன ஜான் ஜெபராஜ் தென்காசியில உள்ள தன்னோட காதலியை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து மூணாருக்கு தப்பிச்சு போயிருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியும் அங்க உள்ள தெரிஞ்சவங்க கிட்ட வாட்ஸ்அப் கால்ல பேசி தனக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணணும்னு சொல்லுவாராம். அதே மாதிரி தான் மதுரை, திருநெல்வேலி, தென்காசின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. கோவையில இருந்து மதுரைக்கு ஒரு கார், மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு கார், திருநெல்வேலியில இருந்து தென்காசிக்கு ஒரு கார், அப்புறம் தென்காசியில இருந்து மூணாருக்கு ஒரு கார்னு 4-5 கார்ல மாறி மாறி போயிருக்கார். தலைமறைவாக இருந்த ஒரு வார காலத்துல 10க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி இருக்கார். போலீஸ் தன்னோட போன் காலை ட்ரேஸ் பண்றது தெரிஞ்சு பெங்களூர்ல உள்ள தனக்கு நெருக்கமான ஒருத்தர் கிட்ட அடிக்கடி பேசியிருக்கார். பெங்களூர்ல உள்ளவர் கூட அடிக்கடி பேசினா போலீஸ் தான் பெங்களூருவிட இருக்கிறதா நினைச்சு அங்க போய் தேடுவாங்கிறது தான் ஜான் ஜெபராஜோட கணக்கு. அதே மாதிரி போலீஸும் ஜான் ஜெபராஜ் பெங்களூருவுல தான் இருக்காரோன்னு நினைச்சு ஒரு டீமை அங்க அனுப்பி வச்சாங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்த தகவல் அடிப்படையில தனிப்படையைச் சேர்ந்த இன்னொரு டீம் நெல்லை, தென்காசி மாவட்டங்கள்லேயே முகாமிட்டு இருந்தாங்க. போலீஸ் கிட்ட நெருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜான் ஜெபராஜ் சென்னையில உள்ள ஒரு மத போதகர் மூலமா பிரபல வழக்கறிஞர் கிட்ட பேசி உயர்நீதிமன்றத்தில முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி வரவிருக்கு. முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாதுன்னு ஜான் ஜெபராஜ் ஊரா தப்பிச்சு போயிருக்கார். அதே மாதிரி முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்குள்ள அவரை அரெஸ்ட் பண்ணிடணும்னு போலீஸும் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. கடைசியா மூணாறுல உள்ள ஒரு லாட்ஜ்ல தென்காசியைச் சேர்ந்த இளப்பெண் ஒருத்தர் கூட ஜான் ஜெபராஜ் இருக்கிறது தெரிஞ்சு நேரா தனிப்படை போலீஸ் மூணாறுல உள்ள அந்த லாட்ஜுக்கே போய் இளப்பெண் கூட ரூம்ல இருந்த ஜான் ஜெபராஜை அரெஸ்ட் பண்ணி கோவைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கூட இருந்த அந்த இளப்பெண்ணையும் கோவைக்கு அழைச்சிட்டு வந்த போலீஸ் அவங்க கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணையில 2 சிறுமிகளுக்கும் முத்தம் மட்டும்தான் கொடுத்ததாகவும் மத்தபடி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலன்னும் ரொம்ப கேஷுவலா பதில் சொன்னதா சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேல நீதிபதி முன்னால ஆஜர்படுத்துறதுக்காக போலீஸ் அழைச்சிட்டு போகும்போது செய்தியாளர்கள் போட்டோ, வீடியோ எடுத்தாங்க. அப்ப பாலியல் வழக்குல அரெஸ்ட் ஆகியிருக்கோங்கிற கூச்சம் கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ ஆஸ்கர் அவார்டு வாங்க போற மாதிரி ஜான் ஜெபராஜ் சிரிச்சுக்கிட்டே போனதை பார்க்க முடிஞ்சது. நிகழ்தகவு